ஒரு தீர்வு ஏற்படும் வகையில் இந்த காலனின்ற சொல்லவே அகற்றிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கரூர் மாவட்டத்தில் காலனின்ற சொல்லு அதிக கிராமங்களில் இன்னமும் பயன்பாட்டு சொல்லாவே இருந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் இரட்டை குவளை முறை இன்னமும் கரூர் மாவட்டத்தில் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. செருப்பில் காலனி அணிஞ்சு போக முடியாத கிராமங்கள் எத்தனையோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டியோ இருசக்கர வாகனமோ எந்த வாகனத்தில் போனாலும் அவர்கள் எல்லையை தொடும் வகையில் அதுக்கு அந்த நடந்து தான் போகும். எந்தெந்த ஏரியாங்க? பெஞ்சமாங்கூடலூர், ராசாப்பட்டி, தெத்துப்பட்டி, எலவனூர், இன்னும் எண்ணற்ற கிராமங்கள். இன்னும் கிராமங்களில் தீண்டாமை நடக்குதா? தடை செய்யப்பட்ட ஒடுக்குமுறையை குறிக்கும் காலனி என்ற சொல் இன்னும் பயன்பாட்டில் இருக்கா? இரட்டை டம்ளர் முறையில் டீ வழங்கப்படுகிறதா? சொல்லும் ஒவ்வொரு தகவலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட அளவில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அது இல்லாமல் இரட்டை குவளை முறை இன்னமும் கரூர் மாவட்டத்தில் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, செருப்பில் காலனி அணிஞ்சு போக முடியாத கிராமங்கள் எத்தனையோ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டியோ இருசக்கர வாகனமோ எந்த வாகனத்தில் போனாலும் அவர்கள் எல்லையை தொடும் வகையில் அதுக்கு அந்த நடந்து தான் போகும். எந்தெந்த ஏரியாங்க? பெஞ்சமாங்கூடலூர், ராசாப்பட்டி, தெத்துப்பட்டி, எலவனூர், இன்னும் எண்ணற்ற கிராமங்கள் நிறைய இருக்குது. மல்லநத்தம், இது போன்ற கிராமங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு காணும் வகையில் மாவட்ட ஆட்சியராகவும் சரி, நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஒரு குழு அமைச்சு இதுக்கு ஒரு உடனடியாக தீர்வு ஏற்படணும். இந்த காலனின்ற சொல்ல அகற்றணும். கடைகளில் ஜாதி சொல், சாதிய குறியீடு இது எல்லாம் இருக்குது. இதெல்லாம் முதல்ல அகற்றணும் கரூர் மாவட்டத்தில். இதன் வாயிலாக ஒரு வேண்டுகோளாக வச்சு சில்வர் டம்ளர், கண்ணாடி டம்ளர், பேப்பர் கப் இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில பகுதியில் சலூன் கடையில் முடி வெட்டுறதுக்கோ, அதாவது உயர் வகுப்பினருக்கு மட்டுமே முடி தீர்த்துறாங்க. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு முடி தீர்த்துறது கிடையாது. கடையில் உள்ள கூட நுழைய விட மாட்டேங்கிறாங்க. இது கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது பல முறை மாவட்ட ஆட்சியரகத்தை அணுகி நாங்கள் மனு அளிச்சிருக்கிறோம். இந்த முறை தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அது எந்தெந்த ஏரியாங்க? இரட்டை டம்ளர் முறை. இரட்டை டம்ளர் முறை தானுங்க. இதே பகுதியில் நிறைய இருக்குங்க. சேங்கல் பகுதியில் இருக்குது, கரகம்பட்டி, முத்தம்பட்டி, இந்த பகுதியில் எல்லாமே இன்னமும் நீடிச்சிட்டு இருக்கு. காலனின்ற வார்த்தை அரசு கெஜெட்லேருந்து எடுக்க சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இங்கே கரூரில் மாவட்டத்தில் நிறைய இதை எடுத்திருக்காங்க. அதை விட்டு இன்னும் இருக்குங்க. மல்லநத்தம்ன்ற ஒரு ஊர் இருக்குங்க. மல்லநத்தத்தில் காலனி, நாக்கியர் பகுதி அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அதே போல் ஒவ்வொரு பகுதியில் வெங்கடாபுரம், சத்யா காலனி, மற்றபடி உயர் வகுப்பினர் எந்த தாலுக்கா சொல்லி தான் உச்சரிச்சாதான் தெரியும். தாலுக்கா எதுங்க? எந்த தாலுக்கா வருது இதெல்லாம்? அரவக்குறிச்சி தாலுக்கா. இந்த நிலையில் தோடர் களம் என்கின்ற அமைப்பினைச் சேர்ந்த நிர்வாகிகள், அதன் நிறுவனர் மற்றும் தலைவர் தி.க. சண்முகம், தலைமை நிலைய செயலாளர் தமிழன் கவின்குமார் ஆகியோர் உள்ளிட்ட 5 நபர்கள் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலுவிடம் மனு ஒன்றினை அளித்தனர். அதில் நவீன தீண்டாமை கரூர் மாவட்டத்தில் அதிகரித்து வருவதாகவும், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம் ஆகிய வட்டங்களில் உள்ள குக்கிராமங்களில் இரட்டை டம்ளர் முறையில்தான் டீ, காஃபி விற்கப்படுவதாகவும், சில்வர் டம்ளர், கண்ணாடி டம்ளர், பேப்பர் கப்புகளில் என்று 3 விதமாக பிரித்து இன்றும் கிராமங்களில் விற்பனை செய்யப்படுவதோடு இதில் தாழ்த்தப்பட்டோர்களை அனுமதிப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இது மட்டுமில்லாமல் காலனி என்ற சொல் ஒடுக்குமுறையை குறிக்கும் வகையிலும் தீண்டாமை என்ற அர்த்தத்தை கொண்டதாகவும் இருந்ததால் அது அதிகாரப்பூர்வ பதிவுகளில் இருந்தும் பொது பேச்சு வழக்கிலிருந்தும் நீக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்தார். ஆனால் கரூர்
கரூர் மாவட்டத்தில் பல்வேறு ஊர்களில் இன்றும் காலனி என்ற பெயர் மறைக்கவும் இல்லை, அழிக்கவும் இல்லை. இன்றும் அதன் பெயர் சொல்லித்தான் கூறப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். இவர் கூறிய ஒவ்வொரு தகவலும் இணையவாசிகளை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது.